தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். கதிரவன் உதிக்கும் கீழ்த்திசை முதலாய் மறையும் இடம் வரை மண்ணுலகெங்கும் புதிதாய் இன்று மரியிடம் பிறந்த புதல்வன் கிறிஸ்துவை புகழ்ந்திடுவோம். காலம் எல்லாம் கடந்த கடவுள் ஏழ்மை உடலை எடுத்திட வந்தார். படைத்தவை உடலால் பாழடையாது. தடுத்திட உடலெடுத்தெம்மை விடுவித்தார். கனிவு நிறைந்த கன்னியின் வயிற்றை நிறைவு செய்தது தேவனின் அருளே. தானறியாத தனிமறை பொருளை தானே சுமந்தது தாய் கன்னி உதரம். கற்புடை கன்னியின் கள்ளமிலா உள்ளம் கற்புலனாகா கடவுளின் இல்லம். ஆடவன் அறியா அணங்கு கன்னியும் ஆண்டவன் வாக்கால் கருத்தரித்தாரே. விண்ணக தூதர் கபிரியேல் விளம்பியவரை விந்தையாய் விமலி பெற்றெடுத்தாரே. வயிற்றில் மறைந்து இருந்த கிறிஸ்துவை வயிற்றினுள் இருந்த யோவான் உணர்ந்தாரே. புல்தான் மெத்தையோ என மறுத்தாரில்லை. மாக்கள் குடிலை மனையாக கொண்டார். எவ்வுயிருக்கும் எல்லாம் ஈந்து காப்பவர். ஏழைகளோடு ஏழையானார். அன்னையாம் கன்னியின் ஆருயிர் மகனுடன் உன்னத தந்தையும் தூயனல் ஆவியாரும் மண்ணிலும் விண்ணிலும் மகா புகழ் பெற பன்னிசை தின்று பரவி இருக்கின்றோம். ஆமென். படைத்த இறைவனுக்கு புகழ்ச்சி. கடவுளின் ஒரே மகனுடைய அருஞ்செயல்களின் புகழ்ச்சி. முன்மொழி 1. ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் 10 நரம்பு வீணை
ஆசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை, மூடர் இவற்றை உணர்வதில்லை. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள். தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள். காட்டெருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன. எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன. நேர்மையாளர் பேரிச்சையென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுருவென தழைத்தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள். செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம். இறைவன் தம் மக்களுக்காக ஆற்றிய அருஞ்செயல்கள். கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உம் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். முன்மொழி 2. நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். வானங்களே, நான் பேசுவேன், செவி கொடுப்பீர். பூவுலகே, என் சொல்லை உற்று கேள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல், மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல், என் அறிவுரை மழையென பெய்திடுக. என் சொற்கள் பனியென இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர் தம் கேடுகெட்ட பிள்ளைகள் அவரிடம் உண்மையாய் நடந்து கொண்டனர். அவர்கள் நெறிபிறழ்ந்த வஞ்சகமிக்க தலைமுறையினர். ஞானமற்ற மதிகெட்ட மக்களே, ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவரல்லவா? பண்டைய நாள்களை நினைத்துப் பார். பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப் பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது
இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்களினங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பால்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாடையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணி என அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். இறைவனின் மாட்சியும் மனிதனின் மேன்மையும் அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். முன்மொழி 3. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அன்பான தந்தாய், அன்பான தந்தாய், அடியேனின் ஆராதனை, அடியேனின் ஆராதனை. விண்வெளியில் உம் படைப்பை காணும் போது மண்புழுவா மனிதன் நான் எம்மாத்திரம், வான்தூதரை விட தாழ்ந்தென்னை படைத்தீர். மாண்பாலி மனிதனுக்கு முடிசூட்டி மகிழ்ந்தீர். அன்பான தந்தாய், அன்பான தந்தாய், அடியேனின் ஆராதனை, அடியேனின் ஆராதனை. வயல்வெளியில் வாழ்ந்து வரும் விலங்குகள் யாவும் வானத்து பறவைகளும் கடல் வாழும் யாவும் கடல் வாழும் யாவும் வலுவான
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறைவார்த்தைகள் 11 முதல் 12 முடிய. உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது. அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது. அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவள் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தமது மீட்கும் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இவர் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கினார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இவர் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கினார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். அல்லேலூயா. மன்றாட்டுகள். நமது மனித இயல்பை புதுப்பிக்கும்படி கடவுளின் திருமகனும் நம் மீட்பருமான இயேசுவிடம் பேருவகையுடன் மன்றாடுவோம். இம்மானுவேலே, இப்போது எம்மோடு இருந்தருளும். இயேசுவே, சுடரொளியும் கன்னிமரியாவின் மகனுமானவர் நீரே,
எங்கள் மத்தியில் உள்ள உமது திருமுன்னிலையால் இந்நாளை ஒளிர்வித்தருளும். இம்மானுவேலே, இப்போது எம்மோடு இருந்தருளும். இயேசுவே, வியத்தகு ஆலோசனையாளரும் வல்லமையுள்ள கடவுளுமானவர் நீர். எங்களை தூய்மைக்கு இட்டுச் செல்லும் வழியில் நிலைநிறுத்தி வழிநடத்தியருளும். இம்மானுவேலே, இப்போது எம்மோடு இருந்தருளும். இயேசுவே, எல்லாம் வல்லவரும் பணிந்து நடப்பவரும் தன்னை தாழ்த்திக் கொள்பவரும் நீர். பிறரின் பணிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள எல்லா மக்களையும் தூண்டியருளும். இம்மானுவேலே, இப்போது எம்மோடு இருந்தருளும். இயேசுவே, ஏழைகளின் தந்தையும் எங்கள் வாழ்வும் ஆனவர் நீர். இவ்வுலக காரியங்களில் பற்றற்ற மனநிலையை உமது திருச்சபைக்கு அளித்தருளும். இம்மானுவேலே, இப்போது எம்மோடு இருந்தருளும். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த மகனுடைய மனித இயல்பு எங்களது பாவ நிலையால் கரைபடாது புது படைப்பாக அமைந்தது. ஆகவே கிறிஸ்துவிடத்தில் எங்களை புதுப்பித்து பாவமாசு அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்தியருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.